காட்டுக்கு வந்த பெரிய ஆபத்தான அந்த கருப்பு மேகத்தை நம்ம அப்பு யானை விரட்டினதுக்கப்புறம் காட்டில் இருக்க எல்லா மிருகங்களுக்கும் அப்பு யானை தான் ஹீரோவாக தெரிஞ்சானா. எல்லா மிருகங்களும் அந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்களாம். காடே ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான். எல்லா மிருகங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அமைதியான ஒரு வாழ்க்கை முறையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஆனால் அந்த அமைதி விலங்குகளுக்கு மத்தியில் ரொம்ப நாள் நீடிக்கலையாம். ஏன்னா ஒரு நாள் அப்பு யானை ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து குட்டி முயல், குட்டி யானை, குட்டி மானெல்லாம் வச்சு படம் வரைஞ்சி கொடுத்து தன்னோட மாய பென்சிலில் பட்டாம்பூச்சி படம் வரைஞ்சி கொடுத்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சான் சந்தோஷமாக. அப்போ அங்கே ஒரு புள்ளி மான் துள்ளி துள்ளி குதித்து வேகமாக ஓடி வந்துச்சான். அந்த மான் ஓடி வந்ததை பார்த்துட்டு நம்ம அப்பு யானை கேட்டுச்சான், ஏன் என்ன பிரச்சனை இப்படி ஓடி வர அப்படின்னு அப்பு யானை கேட்டுச்சான். அதுக்கு அந்த மானை நம்ம அப்புக்கிட்ட சொன்னிச்சான், அப்பு நம்ம ஆற்றுல தண்ணியே இல்லை, தண்ணி ரொம்ப வறண்டு போயிடுச்சு, நம்ம விலங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல்னு சொன்னிச்சான். அப்பு யானைக்கு ஒன்றுமே புரியலையா. அது எப்படி ஆற்றுல திடீர்னு தண்ணி இல்லாமல் போகும், வா போய் பார்க்கலான்னு சொல்லி அப்பு யானை மான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஆற்றுல போய் பார்க்குறாங்களாம். ஆற்றுக்கு போய் பார்த்தா தான் தெரியுதா, அப்பு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டானாம். ஏன்னா ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லையா. நிலமெல்லாம் வறண்டு வெடிச்சு போய் தண்ணி ரொம்ப வற்றி போய் ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருந்துச்சான். அதை பார்த்து அப்பு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டானா. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து பார்த்தானா. அப்புக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போ தான் மேலேருந்து அந்த புத்திசாலி கிளி வந்துச்சான். கிளி வந்து அப்புக்கிட்ட சொன்னிச்சான், மலைக்கு பின்னாடி கபாலிங்கிற ஒரு கரடி உங்கள் காட்டுக்கு வர தண்ணியை அணை போட்டு தடுத்து வச்சுருக்கான், அதனால தான் உங்கள் காட்டுக்கு தண்ணி வரதில்லை, ஆறு இப்படி வற்றி போய் இருக்குது அப்படின்னு புத்திசாலி கிளி அப்பு யானைக்கிட்ட சொன்னிச்சான். இதை கேட்டோடனே நம்ம அப்பு யானைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். ரொம்ப கோவம் வந்து அப்பு யானைக்கு முகமெல்லாம் செவந்து கண்ணெல்லாம் பெருசாகி பல்ல கடிச்சிக்கிட்டு அப்பு யானை யாரா அது எங்கள் காட்டு தண்ணியை திருடுறதுன்னு ரொம்ப கோவப்பட்டுச்சான். அவன் எப்படி நம்ம தண்ணி எடுக்கலாம், தண்ணி இல்லாமல் நம்ம விலங்குகள் நம்ம நண்பர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, யாராவது எங்கள் காட்டு தண்ணியை திருடுறது, அவன் எப்படி நம்ம காட்டு தண்ணியை எடுக்கலான்னு அப்பு யானைக்கு அவ்வளோ கோவமா. அதே கோவத்தோட கபாலி கரடியை தேடி போணுச்சான். இந்த டால பார்த்தா கபாலி கரடி ஒரு மலை மேலே கையில் ஈட்டியோடு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்பு யானை போய் கபாலி கரடிக்கிட்ட தண்ணியை எடுத்து விடு, எங்கள் மிருகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கபாலி கரடி சொல்லுதான், வரி கட்டினா தான் தண்ணி தருவேன், தண்ணிக்கு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்பு யானைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். உடனே தன்னோட மாய பென்சில் எடுத்து அதே கோபத்தோட பலத்துக்கு பலம்தான் பதில்னு சொல்லி அப்பு யானை ஒரு பெரிய சிங்கத்தை வரைய ஆரம்பிச்சிச்சான். ஒரு பெரிய சிங்கத்தை வரைஞ்சி, சிங்கம் நீ போய் அந்த கபாலி கரடியை விரட்டு அப்படின்னு சொல்லி கபாலி கரடியை நோக்கி சிங்கத்தை அப்பு யானை கோபத்தோடு அனுப்பி வச்சிச்சான். அந்த சிங்கம் கர்ஜிச்சுக்கிட்டே கபாலி கரடியை நோக்கி பாய ஆரம்பிச்சிருச்சான். சிங்கம் ரொம்ப கோபத்தோட கபாலி கரடியை நோக்கி பாய ஆரம்பிக்குது. கபாலி கரடி கையில் ஈட்டியோடு நிற்கிது. ஆனால் கபாலி கரடி முகத்தில் கோபமே இல்லை, ஒரு வித சோகம் தெரியுது. கபாலி கரடிக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் வானத்தில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி விழுவுது. அந்த ஒளி விழும்போது கபாலி கரடியும் அப்பு யானை சிங்கம் 3 பேரும் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் இருந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பலத்த சத்தம் கேட்குது. 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. கபாலி கரடி முகத்தில் கோபத்துக்கு பதிலாக சோகம் ஏன் இருக்குது, அந்த சோகத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, வானத்துலேருந்து வந்த அந்த சத்தம் யாருடையது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.